ஆஸ்ட்ரோ சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த 2024 ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஆகஸ்ட் மாதம்னாலே தமிழுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆடி 16லேருந்து ஆவணி 15ஆம் தேதி வரைக்கும் தமிழ் மாதம் நடப்பில் இருக்கும். ஆக நீங்கள் தனுசு ராசியில் பிறந்த நீங்கள் குரு பகவானுடைய அனுகூலத்தில் ஆதிக்கத்தில் அனுகிரகத்தில் பிறந்திருக்கீங்க. இது உங்களுக்கு தெரியும். அந்த குரு பகவான் கோச்சாரத்தில் எங்கே இருக்கார், எந்த நட்சத்திரத்தில் இருக்கார் அப்படின்னு பார்க்குறபோது உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல செவ்வாயுடைய நட்சத்திரத்திலே சஞ்சாரம் பண்ணுறார். இந்த மாதம் பார்த்திங்கன்னா சூரிய பகவான் அவர் கடகம் சிம்மம் 2 ராசியில் சஞ்சாரம் பண்ணுறார். சுக்கிர பகவான் சிம்மம் கன்னி 2 ராசியில் சஞ்சாரம் பண்ணுறார். புத பகவான் கடகம் சிம்மம் 2 ராசியில் சஞ்சாரம் பண்ணுறார். ஆக 3 கிரகங்கள் 2 ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாங்க. அவங்களெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு மற்ற கிரகங்கள்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு இந்த மாதம் நமக்கு தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பொது பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத தான் சுருக்கமாக பார்க்குறோம். உங்களுடைய ராசிநாதன் முதலே சொல்லி உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல வெற்றி ஸ்தானத்தில் இருக்கார். ஸோ இந்த மாதம் உங்களுடைய வெற்றி உறுதி செய்யப்பட்டதாக இருக்கும். ஏன்னா அவரோட செவ்வாய் பகவானும் இருக்கார். இது உங்களுக்கு ஒரு பக்கம் பெரிய ப்ளஸ்ன்னு தான் சொல்லணும். இந்த மாதம் உங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன் எப்படி இருக்குது, வருமானங்கள் சம்பாத்தியங்கள் பரவாயில்லாமல் இருக்கும். வருமானங்கள் நிறைய இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா உங்களுடைய 12ஆம் இடத்தை குரு செவ்வாய் சனி அத்தனை கிரகங்களும் பார்க்குறாங்க. ஆக இந்த மாதம் உங்களுடைய சம்பாத்தியத்தை யாருக்கெல்லாம் செலவு பண்ணணும், உங்கள் தாத்தா இருந்தால் தாத்தாவுக்கு செலவு பண்ணுங்கள், இல்லை உங்களுடைய குழந்தைகள் இருந்தால் குழந்தைகளுக்காக செலவு பண்ணுங்கள், இல்லை உங்களுடைய சகோதரர்களுக்காக செலவு பண்ணுங்கள். இவங்களுக்காக ஏதோ ஒரு ரூபத்தில் நீங்கள் முதலீடு பண்ணுறீங்க, இல்லை செலவு பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையற்ற விரயங்கள் நஷ்டங்கள் தவிர்க்கப்படும். இல்லைன்னா நம்ம எதையாவது ஃபேஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் கண்டிப்பாக இந்த மாதம் இருக்குது. ஏன்னா கிரகங்கள் நன்மையை செய்யும் பொழுது தீமையை செய்யும், தீமையை செய்யும் பொழுது நன்மையை செய்யும். இதை மறந்துடக்கூடாது நம்ம. ஆக இந்த மாதம் உங்களுடைய முயற்சிகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். ஆக நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் வெற்றி அடையுமானா கண்டிப்பாக அடையும். ஏன்னா உங்களுடைய முயற்சி ஸ்தானாதிபதி சனி பகவான் வக்கரகதியில் இருக்கார். குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். குரு வெற்றி ஸ்தானத்தில் இருக்கார். ஆக இந்த மாதம் நீங்கள் எவ்வளோக்கெவ்வளோ மூவ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கெவ்வளோ நீங்கள் ஜெயிக்கிறீங்கன்னு அர்த்தம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை நடத்துறதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதம் இருக்குது. ஸோ கிரகங்கள் நமக்கு சாதகமாக இருக்கும்போது நம்மளும் மூவ் ஆகணும். அப்போ வெற்றி நமக்கு உறுதி செய்யப்பட்டதாக இருக்கும். நீங்கள் நினைக்கிறதெல்லாம் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் லைஃப்பில் உங்களுக்கான எய்ம் என்ன, உங்களுடைய ப்ராஜெக்ட் என்ன, அதை எப்படி நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான முடிவு இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. நீங்கள் என்னவாக ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அதுவாகவே நீங்கள் மாறுங்க, கண்டிப்பாக ஜெயிப்பீங்க. இந்த மாதம் நீங்கள் நிறைய ஏர்ன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கான சூழ்நிலைகள் இருக்குது. நீங்கள் படிச்சுக்கிட்டே சம்பாரிச்சுக்கிட்டே படிக்கிறதுக்கு இதுக்கு அத்தனைக்கும் இந்த மாதம் சோர்ஸஸ் நிறையா இருக்குது. நிறைய உங்களை டெவலப் பண்ணுறதுக்கோ அப்டேட் பண்ணுறதுக்கோ வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உருவாகும். இந்த வாய்ப்பை பயன்படுத்திங்க. நிறைய ரீட் பண்ணுறதுக்கு நிறைய ரைட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எவ்வளோக்கெவ்வளோ நீங்கள் வெற்றியை நோக்கி மூவ் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அவ்வளோக்கெவ்வளோ பண்ணுங்கள். ஸோ அதில் நீங்கள் சோம்பேறித்தனமே பண்ணாதீங்க. சில விஷயங்களில் நீங்கள் போஸ்ட்போன் பண்ணாதீங்க. சனினாலே டிலேன்னு அர்த்தம், காலதாமதப்படுத்துவார்னு அர்த்தம். நீங்களே உங்களை டிலே பண்ணாமல் காலதாமதப்படுத்தாமல் கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள். நீங்கள் ஏதாவது இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கீங்கன்னா செலக்ட் ஆவீங்க. காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் ஏதாவது அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க. இதற்கான வாய்ப்புகள் இந்த மாதம் இருக்குது. அதோடு நீங்கள் ஏதோ ஒரு செய்தியை எதிர்பார்த்துருக்கீங்க, தகவல்களை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்கன்னா அதெல்லாமே உங்களுக்கு நன்மையாக முடியும். அதோட ரொம்ப நாளாக உங்களுடைய ப்ராப்பர்ட்டி எதுவும் ரொம்ப நாளாக விற்கலை, சேலாகலை, நல்ல விலைக்கு போகாமல் இருந்துச்சு அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுடைய சொத்துக்கள் நல்ல விலைக்கு போவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. எனக்கு டாக்குமெண்ட்டில் பிரச்சனை இருந்துச்சுங்கிறவங்களுக்கு அது எல்லாமே கிளியர் ஆகிரும். வீடு மாறணும், இடம் மாறணும்னு நினச்சவங்களுக்கு அதுக்கான சூழ்நிலைகள் உருவாகும். லைஃப்பில் நீங்கள் முற்றிலும் புதிய சூழ்நிலைகள் புதிய இடங்களில் வாழ்க்கை நடத்துவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த மாதத்தில் எதிர்பாராத பயணம் இருக்குது. குறிப்பாக வேலை நிமித்தமான அந்த பயணம் உங்களுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். இது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? கண்டிப்பாக உண்டு. ஏன்னா உங்கள் தனுசு ராசிக்குரிய குரு பகவானே 6ஆம் இடத்துல இருக்கார். 6ஆம் இடம் கடன். ஸோ நீங்கள் கடன் வாங்கி இடம் வாங்குவதற்கான வாய்ப்பு, வீடு வாங்குவதற்கான, வீடு கட்டுறதுக்கான வாய்ப்பு, அல்லது கட்டின வீடு வாங்குவதற்கான வாய்ப்பு, நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குவதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் இருக்குது. அதுலேயும் குறிப்பாக குருனாலே நகை தங்கம் வாங்குறதுக்கான சூழ்நிலைகள், நல்ல ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ், ஆடை ஆபரணங்கள்
இதிலெல்லாம் நீங்கள் முதலீடு பண்ணுறது அல்லது வாங்குவதற்கான ஒரு வாய்ப்புகள் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. ஆக இந்த மாதத்தில் யாரெல்லாம் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரொடக்ஷனுக்கு தந்த நல்ல சேல்ஸ் இருக்குது, ஓரளவுக்கு லாபமும் இருக்கும். அது இல்லாமல் நீங்கள் இந்த மாதத்தில் உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் வெரி இம்பார்ட்டண்ட். யாருக்கெல்லாம் பெரிய லெவலில் டயபெட்டிக் இருக்குது, ஒபிசிட்டி இருக்குது, தைராய்டு இருக்குது அப்படிங்கிறவங்க, சளித்தொலைகள் இருக்கிறவங்க, முழங்காலுக்கு கீழே உள்ள பாகங்கள் இருக்கிறவங்கெல்லாம் ஹெல்த்தில் ரொம்ப ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இது ரொம்ப முக்கியம். எனக்கு பெரிய லெவலில் லோன் இருக்குது, கடன் இருக்கிறவங்க மட்டும் கவலைப்படாதீங்க உடல் ஆரோக்கியத்தை. ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம். தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கெரியர் நல்லா இருக்குது. ஏன்னா உங்களுடைய சர்வீஸ் தனாதிபதி சுக்கிர பகவான் இந்த மாதம் 24ஆம் தேதிக்கு அப்புறம் தான் உங்களுடைய 10ஆம் இடத்துக்கு வர்றார். யாரெல்லாம் பெரிய லெவலில் ஜாபில் பெரிய லெவலில் போனோம், பெரிய லெவலில் ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட்டை எதிர்பார்க்குறேன் அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் 24ஆம் தேதிக்கு அப்புறம் தான் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அது வரைக்கும் வேலை இருக்காதானா கண்டிப்பாக வேலை உண்டு. பட் வேலையில் நீங்கள் கொஞ்சம் கவனப்படுத்துங்க. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால நீங்கள் வேலையில் ஒரு திருப்தியற்ற மனநிலை என்பது உங்களுக்கு இருக்கும். ஏற்கனவே சனி பகவான் வேறு உங்கள் 5ஆம் இடத்தை பார்க்குறாரு. 5ஆம் இடம் நீங்கள் பார்க்க வேலையை விட்டு வெளியில் வரணும் அல்லது வெளியேற்றப்படணும், அது ஏதோ ஒரு விதத்தில் லாங் லீவை போட வேண்டிய காலங்கள் இருக்குது. ஒரு பக்கம் இது நடக்குது, இன்னொரு பக்கம் வேலை இருக்குது, வருமானம் இருக்குது, சம்பாத்தியங்கள் இருக்குது, ரெண்டுமே கலந்து இந்த மாதம் இருக்குது. அதனால தான் நான் சொன்னேன், இந்த மாதம் தைரியமாக துணிஞ்சு சில முடிவுகள் எடுக்கணும், எல்லா விஷயங்களையும் ஆறப்படாதீங்க, டிலே பண்ணாதீங்கன்னு சொன்னதுக்கு காரணம் அதுதான். அதனால் இது விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருங்க. இந்த மாதம் நீங்கள் ஏதாவது லோன் அப்ளை பண்ணிங்கன்னா கிடைக்கும். என்ன காரண காரியத்திற்காக கடன் வாங்கினீங்களோ ஃபுல்ஃபில் ஆகும். உங்களுடைய எதிரிகள் ஒரு பக்கம் நீங்கள் ஜெயிக்கிற மாதிரி ஒரு தோற்றம், இன்னொரு பக்கம் எதிரிகள் உங்களை ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு நல்ல வேலையாட்களை எதிர்பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல சர்வெண்ட் வருவாங்க. அது ஆண் அல்லது பெண் வேலையாட்கள் யாராக இருந்தாலும் சரி, உங்களுக்கு இந்த மாதம் அமையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதம் நான் முதலே சொன்ன மாதிரி காம்படேட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதியிருந்தீங்கன்னா பாஸ் பண்ணுவீங்க. ஏதாவது ஸ்காலர்ஷிப்புக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா இந்த மாதம் 24ஆம் தேதிக்கு அப்புறம் அந்த பணமெல்லாம் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு. நான் பிஸ்னஸ் பண்ணுறேன், பிஸ்னஸ் எப்படி இருக்குது? இந்த மாதம் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் 22ஆம் தேதி வரைக்கும் பிஸ்னஸ் நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பிஸ்னஸ் சுமாராக இருக்குது. ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப் போட்டு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னருக்காக நீங்கள் உழைக்க வேண்டிய சூழ்நிலைகள் உண்டு. உங்களுடைய மன வாழ்க்கை ஓரளவுக்கு மகிழ்ச்சி சந்தோஷகரமாக இருக்குது. யாரெல்லாம் லவ் அஃபேரில் இருக்கீங்களோ உங்களுடைய லவ் சக்ஸஸ்ஃபுல்லாகும். புதுசாக உங்களுக்கு அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. நம்முடைய ஜாதி மதம் இனம் மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்பு இது அத்தனைக்குமே பாசிபிலிட்டிஸ் இந்த மாதம் இருக்குது. நான் ஃபர்தராக ஏதாவது ஹையர் ஸ்டடி பண்ண வரேன்னா கண்டிப்பாக ஹையர் எஜுகேஷன் உங்களுக்கு உண்டு. ஹையர் ஸ்டடிக்காக ஹையர் எஜுகேஷனுக்காக நீங்கள் ஏதாவது அதர் ஸ்டேட்டோ அதர் கண்ட்ரி மூவ் ஆகணுன்னா தாராளமாக மூவ் ஆகலாம். அது இல்லாமல் நான் பாஸ்போர்ட் அப்ளை பண்ணியிருக்கேன், வீசா அப்ளை பண்ணியிருக்கேன், கிடைக்குமான்னா இந்த மாதம் 16ஆம் தேதிக்கு அப்புறம் இது எல்லாமே உங்களுக்கு உண்டு. யாரெல்லாம் அப்பாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்கன்னா 16ஆம் தேதிக்கு அப்புறம் இதெல்லாம் நடக்கும். உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் அத்தனையும் 16ஆம் தேதிக்கு அப்புறம் சக்ஸஸ்ஃபுல்லாகும். பெரிய லெவலில் நான் ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணுங்கிறவங்க தனிப்பட்ட ஜாதகம் நல்லா இருந்தாலும் நீங்கள் மூவ் ஆகுங்க. இந்த மாதத்தில் நான் ரிசர்ச் பண்ணுறேன், பிஹெச்டி பண்ணேன் அப்படிங்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் இருக்குல்ல, அது ஏற்கனவே நான் பண்ணிகிட்டு இருந்தேன்னா நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க. நான் ஏதாவது பிஆருக்கோ க்ரீன் கார்டுக்கோ சிட்டிசன்ஷிப்புக்கோ அப்ளை பண்ணியிருக்கேன், வேறு கண்ட்ரிக்கு அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கேங்கிறவங்களுக்கு அது வர்றதற்கான வாய்ப்பு அல்லது கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் உங்களுக்கு நிறையா உண்டு. ஸோ இந்த மாதத்தில் உங்களுக்கு ஷேர் மார்க்கெட் எப்படி இருக்குது? பரவாயில்லாமல் இருக்கும். நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள், ஓரளவுக்கு ரிட்டர்ன்ஸ் இருக்குது. உங்களுடைய ஸ்போர்ட்ஸ் எப்படி இருக்குது? விளையாட்டுத்துறைகள் பரவாயில்லாமல் இருக்குது. விளையாட்டுத்துறையில் நீங்கள் அவார்ட்ஸ் ரிவார்ட்ஸ் கிடைக்கும். ஏதாவது நல்ல ஒரு ஸ்பான்சர்ஷிப் எதிர்பார்த்தீங்கன்னா அமையும். அரசியல் வாழ்க்கை முதலே சொன்ன மாதிரி 16ஆம் தேதிக்கு அப்புறம் தான் நல்லா இருக்கும். உங்களுடைய சோசியல் ஆக்டிவிட்டீஸ் 16ஆம் தேதிக்கு அப்புறம் வச்சுங்க. தொண்டர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் துர்க்கை வழிபாடு பண்ணுங்கள். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். குறிப்பாக உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவாக நல்லா வணங்கிட்டு வாங்க. இந்த மாதத்தில் பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய கரடாழ்வாரையும் குறிப்பாக நரசிம்மருடைய வழிபாடு உங்களுக்கு ரொம்ப முக்கியம். அதுலேயும் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய வழிபாடையும் பண்ணுங்கள். வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் ஒரு சில கெடுபலங்கள் குறையும், நன்மைகள் ஏற்படும். நன்றி, வணக்கம்.